இது எவ்வளவு 1 கிலோவா? இந்த இது ஊதுடா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் गाइस. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் என்ன தெரியல சொல்றேனே கேக்க விட்டனே. நம்ம காட்ல இருந்து திட்லான்ட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஹாய் மைடியன் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இது இந்த மாதிரிலாம் பால்கனியில் அவுட்டோரில் நின்று பேசி. சரி, கரெக்டாக ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock மேலே ஆகுது. இன்னைக்கு என்ன ஆக்சுவலாக நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு ஹாப்பி பர்த்டே, அதாவது பிறந்த நாள். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சின்னதாக ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் போய் விளாக் எடுத்து. இப்போ வந்து பசங்க டீ கடைக்கு அப்படியே கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே போய் டீலாம் குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே பசங்க நைட்டு கேக் ஹோட்டல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே போய் அதெல்லாம் போய் பார்த்துட்டு சும்மா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது இஸ்லாத்தில் வந்து பர்த்டேன்றது வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இல்லாமல் ஒரு சின்னதாக சும்மா விளாக். ஏன்னா வந்து டெய்லி நம்ம பசங்க கூட போவோம், வெளியே போவோம், டீ குடிக்க போவோம், எல்லாம் ஒன்றா சுற்றுவோம். கூடவே இருந்துட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சும்மா ஒரு ஃபீலாக இருக்குது. சும்மா சின்னதாக ஒரு கிஃப்ட். அதாவது எங்களதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பளியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அன்பா கிஃப்ட் கொடுத்தாலும் அதை வந்து புறக்கணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி தான், ஒரு அன்பளிப்பு மாதிரி தான். ஸோ அதை பற்றி தான் சும்மா விளாக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஒரு நிறைய விஷயம்லாம் பேசணும். ஓகே, அது வந்து இன்னொரு வீடியோவில் பேசலாம். சரி வாங்க, பை. அவங்க வராங்க. அவங்க அவ ஆன் பண்ணிட்டா. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வச்சுக்கிறாங்களா? கட்டு வாங்கிக்கிறாங்க. சிவான் நான் பெருசா கேக்கு கட் பண்ணதுக்கு கூப்பிட்டாங்க. கேக்கு வாங்கி கட் பண்ணி சிவாதான் நேற்று சூப்பரா கொளுத்தனா ஒண்ணு இல்லையா? யாரோ போன் பண்றான். அவனை இங்க நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுறா. நான் எடுத்து போட்டோ லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும். சரி சரி. அவனுக்கு ஊதுடா. கட் பண்ணுங்க. யூடியூப்ல போட்டல இன்னைக்கு. சப்ஸ்கிரைபர் வந்து யூசுப் கேக் வெட்றாங்க. ஃபாலோ ஸ்பீட் கண்டுபிடிக்கவே டைம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கு இவர் என்ன ட்ரீட் தர போறாரு தெரியல. நில்லு ஒழுங்கா நில்லுமா. நில்லு ஒழுங்கா. கிரீம் பண்ணா அந்த இது மாதிரி தடவும். எனக்கு தரமாட்டீங்களா அப்படின்னு அவனுக்கு நீப்பு தானே. வீடியோ போட்டு போயிட்டு நல்லா நக்குங்க. அவ்வளவுதான். இதுதான் கேக்கு. அதான் கேக்குதாண்டா. 150 ரூபாய்க்கு. கேமராமேன் பார்த்தல அப்படியே அசம். ஏய் யாருன்னு கூட்டுறா. இப்போ ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன்டா. அண்ணே அவங்கடா
ஒயிட் ஆங்கிள்ரா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் guys. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நான் என்ன தெரிஞ்சு சொல்லிட்டேன், கேட்க விட்டுனேன். நம்ம கான்ல இருந்து திட்டலான்ட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏய் வாங்கடா வாங்கடா. எல்லாருக்கும் பண்ண விட்டு போடு கரெக்டா அதான் வீடியோ ஒன்று போடு. ஓகே கரெக்டா ஓகே எடுத்துட்டேன். நல்லா நக்கில அப்படியே போறா நாம போட்டு வரோம். ரெண்டு பேர் தான் பெதஸ். இது எவ்வளவு, 1 கிலோவா? அப்படியே அடிச்சு வச்சுக்கலாம். அந்த இந்த இது கத்தி நம்ம கையில விட்டு வரா. நம்ம கத்தி என்ன இங்க இருக்கு. Happy birthday to you. You shall happy birthday to you. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த மாவட்ட தொழில்நுட்ப மாவட்ட தொழில்நுட்ப உறுப்பினர் சேர்க்கை அணி தலைவர், குன்றத்தூர் நகர இளைஞர் அணி செயலாளருக்கு கேக் கூட்டுவார். உறுப்பினர் சேர்க்கை அணி யூசிப் அவர்கள் நகர இளைஞர் அணி செயலாளர் அவருக்கு போட்டோ வச்சீங்க. வீடியோ எடுக்கலையா? வீடியோ எடுத்துருவேன். நான் அதுல இருந்து இது கட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிறேன். பாப்பா வீடியோ தான் நீ போ நான் வேண்டாம். நீ போ சரி போகாம இருக்கக்கூடாது போ. கட் பண்றவா? கட் பண்றவா வீடியோவா? வீடியோ கட் பண்றவாடா? கட் பண்றவா வீடியோவா? நீங்க வாங்க அவர்களும் மூத்தவர், எங்களின் வழிகாட்டி. வீடியோ தான் போயின்னு இருக்கு. கியூட் நானி. கைஸ் ஃபைனலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10 o'clock ஆகுது. நான் சொன்ன மாதிரியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து சும்மா கேக் எடுத்துகிட்டு வந்து வெட்டினாங்க. எனக்கே தெரியாமல் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. போன வீடியோஸை விட, போன இயர் பர்த்டேவை விட இந்த இயர் பர்த்டே வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு பர்த்டேக்கு வந்து கேக் வெட்டினவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. நான் இன்னும் நிறைய vlogs மாதிரி நிறையா வந்து போட்டுகிட்டே இருக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் இதுவரையிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஜாலியாக நான் டீ கடை போகலான்னு சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில். அது வந்து ஃப்ரெண்ட்ஸு டீ கடையை கட் பண்ணிவிட்டு அப்படியே சர்ப்ரைஸாக எனக்கு கேக் வெட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் நான் வந்து டீ கடை வந்து இது பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் வந்து போன பர்த்டே விட இந்த பர்த்டே வந்து உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக 10 o'clock ஆகுது. லுங்கி கட்டிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன் வெளியில் நின்றுட்டு எடுத்துகிட்டு இந்த வீடியோவை வந்து இன்னைக்கு வந்து நான் டே வந்து உண்மையிலேயே சூப்பராக போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா அம்மா போய் பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நிறைய பேரை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பட் பார்க்க முடியல. தட்ஸ் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கோம். நீங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பர்த்டேக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. எப்படின்னா, அது பர்த்டேன்னு வந்துட்டாலே அதுனா அது காசு இல்லாதவங்க தான், காசு இருக்கிறவங்க மட்டும்தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண சந்தோஷமாக இருக்கணுமா? காசு இல்லாதவங்களாம் இது மாதிரி எதுவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது.
செலிப்ரேட் பண்ணக்கூடாது பண்ணணும்னு இல்லை, காசு இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாமே வந்து பண்ணணுமா என்ன? காசு இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது லைஃப்பில். இந்த மாதிரி எவ்வளோ வீடியோஸ், எத்தனை வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஒரு வீடியோஸ்லையும் சும்மா நின்று பேசி ஹார்ட் ஒர்க் பண்ணி எதனா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடும், அதில் நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு சொல்லி ஒரு நாளும் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுட்டு வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அதில் வந்து சோலோ பெர்ஃபார்மர் என்ன மாதிரி வீடியோவும் நம்மளும் எடுக்கணும், எடிட்டிங் எல்லாமே நம்மளும் பண்ணோம், எல்லாமே நம்மளே பண்ணோம். சோலோ பெர்ஃபார்மர் தான் நான். ஸோ எனக்கு வந்து தனியாக யாரும் எடிட்டர் இல்லை, கேமராமேன் இல்லை. சும்மா அப்பப்போ லைட்டாக யாருன்னா 1-2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கேமரா எடுங்க மச்சான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர் சொல்லி வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கேனே. ஓகே சரி, அதை விடுங்க. நான் நைட்டு பர்த்டே அதிகமாக வந்து நைட்டு எது குழம்பிட்டுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வரும். கீப் கண்டினியூ கைஸ். பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை பை. உங்கள் யூசுப். பை பை.